எல்லோரும் கண்களை மூடி செபிப்போம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா உம்முடைய சமூகத்தில். கர்த்தாவே, இன்றைக்கு கேட்ட வேத வசனங்கள் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் ஆழமாய் அதை பதித்து கொண்டு கர்த்தாவே உமக்கு உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவே நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுக்கு தலைவராய் இருக்கிறீர் கர்த்தாவே, எங்களுக்கு ராஜாவாய் இருக்கிறீர். பெற்றோராகிய எங்களுக்கு நீர் ராஜாவாய் இருந்து கர்த்தாவே நீர் ஆலோசனையை தருகிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த ஆலோசனைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தாவே உடைய வேத வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம் அப்பா. அந்த வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். அப்படி இல்லை என்றால் நான் மறந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் பெற்றோராகிய நாங்கள் இந்த வேத வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா அதன்படி வாழ கர்த்தர் நீ கிருபை செய்வீராக ராஜா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இது மேலான சத்தியம் அப்பா. இது எங்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே அப்பா நீர் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்க தேவையான வார்த்தை ஆண்டவரே. அப்பா நீர் இன்று பரத்திலிருந்து இந்த வார்த்தையை தந்தபடிக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜீவ வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே நாங்கள் உமக்கு கீழ்ப்படியும் பொழுது எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியாய் செய்ய போவதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.